Hello guys, நீங்கள் உங்களோட லேப்டாப் பிசியில் புதுசாக ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி M.2 SSD இந்த மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசாக ஓஎஸ் போடணும். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் கேம்ஸ் எல்லாமே திருப்பி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கஷ்டப்படாமல் சிம்பிளாக ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மூலமாட்டு, அதாவது ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஓஎஸ் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே நீங்கள் அதுக்கு சொல்லக்கூடிய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட், அதாவது க்ளோன். ஆல்ரெடி உங்கள் ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே க்ளோன் பண்ணி நம்ம இன்னொரு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் எல்லாத்துலேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிளுக்கு சொல்ல போனால் நான் இப்போ இந்த 1 TB ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஓஎஸ் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 GB ஹார்ட் டிஸ்க், நார்மல் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. ஸோ இதில் நான் க்ளோன் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம், கண்டிப்பாக நான் அதை கிளியர் பண்ணுவேன். ஸோ இப்போ வாங்க க்ளோன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணுறதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் உங்களோட ஹார்ட் டிஸ்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்டர். முக்கியமாக ஒரு கனெக்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 2.0 கனெக்டர். எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பின் பார்த்தீங்கன்னா இது A டைப் B டைப் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. B டைப்னு எனக்கு BA A டைப் எதுவும் தெரியலை எனக்கு. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ரொம்ப ஓல்டு பின் மாதிரி இருக்குது, நம்ம நார்மல் USB மாதிரி இருக்காது. ஸோ இது எல்லாமே வச்சுக்கோங்க. ஸோ இதை ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சாஃப்ட்வேரை பார்த்துக்கலாம். சாஃப்ட்வேர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கலாம், மேக்ரியம் ரிஃப்ளெக்ட்டுங்கிறது தான். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஹார்ட் டிஸ்கில் தான் சேர்க்காங்கிறத ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் ஆகிக்கானா ரைட் கிளிக் பண்ணி டிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண போதும் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் எல்லாமே காட்டும். ஸோ ஐ திங்க் அன்அலோகேட்டடில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெரியும் அதை யூஸ் பண்ணலை மீன்ஸ் இதுக்காக நான் ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ லோட் ஆகிரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்அலோகேட்டடில் இருக்குது 289 GB. ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இந்த பார்த்தீங்கன்னா என்னோட லோக்கல் டிஸ்க் C, அதாவது OS என்னெல்லாம் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ க்ளோன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா மேக்ரியம் ரிஃப்ளெக்ட்டுங்கிறது தான். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பர்மிஷன் கேட்க எஸ் கொடுத்துவாங்க. மோஸ்ட்லி எல்லா சாஃப்ட்வேர்ஸ் கேம்ஸும் ஓப்பன் பண்ணுற டைம் இந்த பர்மிஷன் கேட்க எஸ். ஸோ இப்போ எஸ் கொடுத்துட்டோம். இது இப்போ டோட்டலாக லோட் ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரணம் பேக்ரவுண்டில் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுது. அது மட்டும் இல்லாமல் இது 2.0 அடாப்டர்னால கொஞ்சம் ஸ்லோவாக தான் எல்லாமே ஒர்க்கெல்லாம் பண்ணுறது எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஹார்ட் டிஸ்க் SSD கிடையாது. SSDனா ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹார்ட் டிஸ்க் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே லோடாக வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் ஹார்ட் டிஸ்கில் லோடாக வரதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் க்ளோன் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க, அதாவது யோசிச்சு வச்சுக்கோங்க என்னெல்லாம் க்ளோன் பண்ணங்கிறது. நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இதில் க்ளோன் திஸ் டிஸ்க்குங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்கில் க்ளோன் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கும். அப்போ நீங்கள் செலக்ட் டிஸ்க் டு க்ளோன் டு அதை கொடுத்துட்டு அந்த லோக்கல் டிஸ்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்குறது முன்னாடி மேலே உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஸோ இதில் எனக்கு லோக்கல் டிஸ்க் C தேவை, அதுக்கப்புறம் இதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். DA E உங்களுக்கு தேவைப்படும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 1 TB ஹார்ட் டிஸ்க் அல்லது SSD போட்டிங்கன்னா மொத்தமாட்டே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 300 GB இருந்தாலும் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஷெடியூல் எல்லாம் கேட்குது, எல்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. திரும்ப நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது ஃபினிஷ். ஸோ இது கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் நீங்கள் இதை எடுத்து விட்டுட்டுங்க, வேணேன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன்.
ஸோ ஓகே கொடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் வால்யூம் ஸ்னாப் ஷாட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லா டேட்டாஸையுமே அது வந்து எடுத்துக்கும், என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து க்ளோன் பண்ணணுமோ அது எல்லாமே அது இப்போ வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்குது. ஸ்கேன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஸோ கரண்ட் ப்ரோக்ரஸ் பார்த்தீங்கன்னா 0% இருக்குது, அது வந்து சரசரன்னு 100 போகும். மேலே ஓவரால் ப்ரோக்ரஸ் வந்து 100% வந்தால் தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ்டுங்கிறது அர்த்தம். ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ரன் ஆகிற டைம் வந்து எந்த காரணம் கொண்டும் இதை ஆஃப் பண்ண கேன்சல் ஆப்ஷன் வந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டாம்னா. இல்லாத பட்சம் நீங்கள் வந்து எந்த காரணம்னா இந்த கேபிள் வந்து கலத்திடக்கூடாது. சப்போஸ் கலத்தினா ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, வேறு ப்ராப்ளம் கிடையாது, ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இன்னும் ஸ்கேன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது என்ன வந்து சேர்ந்ததில்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ கரண்ட் ப்ரோக்ரஸ் லோட் ஆகுது. ஸோ இதே மாதிரி இன்னும் லோட் ஆகிட்டே இருக்குது. லோட் ஆகினதுக்கப்புறம் ஓவரால் ப்ரோக்ரஸ் ஸ்டார்ட் ஆனால் தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் கேட்பீங்க, ப்ரோ இது வந்து ஒர்க் ஆகுமாங்கிறது. 100% வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு எஸ்எஸ்டியில் ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய மொத்த ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒர்க் ஆகுறத காட்டுங்கிறதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னோடய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ஓட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒர்க் ஆகலைன்னா இன்னொரு லேப்டாப்பில் பிசி தேவை, அந்த மாதிரி என்கிட்ட இல்லை. பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது. கவர்மெண்ட் லேப்டாப் இது வந்து சப்போர்ட் ஆகும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஓல்டு கவர்மெண்ட் லேப்டாப். அதில் வந்து 2018 அதாவது 2018 வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும். அதுக்கு மேலே போனேன்னா அது திணறும். ஸோ இது நம்ம போட்டாலும் ஒரு சில டைம் தான் அது வந்து ஓப்பன் ஆகும், இல்லாத பட்சம் வந்து ஓப்பன் ஆகுது. அதனால தான் நான் வந்து என்னால் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியல. மற்றபடி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணாலே போதும். நான் வந்து வேணாலும் ஓப்பன் பண்ணி காட்டலாம் என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்குங்கிறது. அங்கே இருக்கிறது அப்படியே வந்து இங்கே வந்து க்ளோன் ஆகி வரும். ஸோ அதை நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வந்து பயப்பட தேவையே இல்லை. நீங்கள் பயப்படாமல் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், அப்படி பண்ணுறத உள்ள எதுவும் ஃபைல்ஸ் டெலிட் பண்ணாதீங்க. அதாவது அந்த க்ளோன் பண்ணதில் லோக்கல் சீக்குன்னு தனியாக இருக்குமா, அதில் வந்து க்ளோன் பண்ண ஃபைல்ஸில் உள்ள போய் நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபைல் டெலிட் பண்ணாலும் சம்டைம்ஸ் ஓஎஸ் வந்து கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபைல்ஸ் வந்து கிராஷ் ஆகும். அதை நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது உள்ள வந்து ஏதாச்சும் ஃபைல்ஸ் டெலிட் பண்ணி என்ன நடக்குதுங்கிறத வேணா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நாள்.
1 hour later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோன் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து போட்டிருக்காங்க 1 hour 25 minutes 35 seconds ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன், அதாவது இந்த சாஃப்ட்வேர் வந்து ட்ரையல் வெர்ஷன். ஸோ அதுவும் வந்து போட்டிருக்காங்க 27 நாளத்தில் இது வந்து முடியும். ஸோ நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் வந்து க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ க்ளோஸ் கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் எல்லா ட்ரைவுமே காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ரிக் அது வந்து லோடாகி வந்துடுச்சு. ஸோ செகண்ட் ரிக் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. ஸோ நான் இப்போ வந்து ரிஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து லோடாகி வந்துச்சு. பட் நம்ம வந்து இந்த க்ளோன் பண்ண ட்ரைவ் வந்து இங்கே வந்து லோட் ஆகலை. ஸோ இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்துருக்கா வரலாங்கிறது. சப்போஸ் வரலைன்னா நீங்கள் இந்த கனெக்ட் வந்து காத்திட்டு திருப்பி கனெக்ட் பண்ணாலே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதை வந்து இதே ஓஎஸை வந்து நீங்கள் க்ளோன் பண்ணி இன்னொரு இதில் வந்து கனெக்ட் பண்ண நினைக்காதீங்க. இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து கலத்திட்டு திருப்பி கொடுப்போம். இன்னொரு இதில் வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி நினைக்காதீங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஓஎஸ் சிலட்டை சப்போர்ட் ஆகாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் சப்போர்ட் ஆகாது. அதாவது ட்ரைவ்ஸும் சப்போர்ட் ஆகாது, மொத்தமாக வந்து க்ராஷ் ஆக தான் செய்யும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து லெட்டர்ஸ் எதுவுமே இல்லை, அதனால தான் அவங்க வந்து ஃப்ரண்டில் வந்து ஷோ ஆகலை. ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லெட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் லோட் ஆகுது. பேலன்ஸ் உள்ளது வந்து வராது, ஏன்னா மேலே இருக்கிறதுக்கு வந்து லெட்டர்ஸ் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்அலோகேட்டட் இருக்குது. இதை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வேல்யூ கொடுத்து நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணலாம். ஸோ இது அங்கே வரதுக்கான என்னென்னு பார்த்தீங்கன்னா லோட் ஆகலை, அதனால தான் வரல. ஸோ இப்போ கலத்திட்டு வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு விஷயம், இன்னொரு டவுட் உங்களுக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து கம்ப்யூட்டரில் வந்து ட்ரைவ் பண்ணணுன்னா எக்ஸ்டர்னல் ட்ரைவ் வாங்கணும், அதாவது எக்ஸ்டர்னல் கனெக்டர் ஏதாச்சும் வாங்க மாட்டீங்க, அப்படி எதுவுமே வாங்கண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா சாட்டை கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கும் பவர் சப்ளைக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான பின் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக அதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஆல்ரெடி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, ஹார்ட் டிஸ்க் எப்படி கனெக்ட் பண்ணி வச்சிங்களோ அதே மாதிரி தான் இதை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு தான். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் வந்து இதை பண்ணணும், கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது எனக்கு வந்து புதுசாக கேம் வந்து டவுன்லோட் பண்ண விருப்பம் இல்லை, இன்ஸ்டால் பண்ண விருப்பம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதே நான் அப்படியே வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்கள். இல்லாத பட்சம் நீங்கள் வந்து புதுசாக வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி பழைய ஓஎஸில் இருக்கும், அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு புதுசாகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் புது ஓஎஸ் போடுறதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது என்னோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.